இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நான் பலமுறை உரத்த குரலில் சொன்னதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். வாழ்க்கை தீர்மானமாக பேசுவதில் இல்லை, அபிப்பிராயத்தில் மட்டுமே இருக்கிறது. மாமன் திரைப்படம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் பெரிய ஜாம்பவான்கள் அனைவருமே தீர்ப்பு எழுதினாங்க படம் பார்த்துட்டு. ஆனால் அந்த படம் 50 கோடியை நியரஸ்ட்டு வசூல் பண்ணி வெற்றி பெற்றது. இந்த மாதிரி ஆட்டோகிராஃபு நிறைய சேது இப்படி நிறைய திருப்பங்களையும் யாருமே பார்க்காத எதிர்பார்க்காத முடிச்சுகளையும் புதிர்களையும் உருவாக்கி கொண்டது தான் தமிழ் சினிமா. மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையில் கூட நிறைய பேர் பாருங்கள், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து ஒருத்தன் எழுந்திரிச்சு பயிற்சி வருதியா அந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில். அப்போ அவனுடைய ஆயுஷை நினச்சி பாருங்கள், கெட்டியை பாருங்கள், வாழ்க்கையோட திருப்பத்தை பாருங்கள். எல்லாரும் விட்டு அவன் மட்டும் ஜன்னல் ஒருத்தன்னு தப்பிச்சு வரான். இதுலேருந்து என்ன நீதி? எதுவும் டிசைட் பண்ணிக்காதீங்க. லைஃப் இவ்வளோ தான், இனிமேல் நான்லாம் உருப்பிட மாட்டேன், விலக மாட்டேன். உங்களுக்கு பிறந்த மகனை பார்த்து இது அவ்வளோதான், தருதலை தப்பாத்தலை கூட வர வேண்டாம், ஆனால் அட்ரஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் யாரை பற்றியும் மார்க் போடாதீங்க. உங்கள் மகனை பற்றியோ நண்பர்கள் பற்றியோ உங்கள்கிட்ட ஒருத்தன் கதை சொன்னான்னு வைங்க, எனக்கு படிக்கலான்னு நிப்பாட்டிங்க. இந்த கதை ஓடாது, இந்த நீலாம் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா தீர்ப்பு சொல்லாதீங்க. திரைப்படம் மட்டுமல்ல, வாழ்க்கையோட எந்த சம்பவங்களுக்கோ தீர்ப்பு எழுதாதீங்க. அபிப்பிராயத்தோடு நிப்பாட்டிங்க. எனக்கு இது ஒட்டலை, எனக்கு இது திருப்தியை தரலை, இதை தாண்டி உங்கள் வசனங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கவே கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை உங்கள் கையில் கிடையாது, உங்கள் அபிப்பிராயத்தோடு இருக்குது, அவ்வளோதான். தீர்மானமாக யாராலையும் சொல்ல முடியாது. பிரபஞ்சம் அவ்வளவு வலிமை கொண்டது. அதனால தான் பிரபஞ்சத்தையோட சக்தியை சொல்லவே முடியாது, யாராலையும் வர்ணிக்க முடியாதுங்கிறதுனால தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கு விதவிதமான பெயர், கடவுள், பிரபஞ்சம், அண்ட சராசரம், இப்படி விதவிதமான பெயர்களெல்லாம் வர்ணிக்கிறாங்க. இது நிறைய சூட்சமத்தை கொண்டது. உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ பார்க்குறத கொஞ்சோண்டு தம்மாத்துண்டை பார்த்துட்டு நீ டிசிஷன் பண்ணுற. பெரிய பெரிய மிராக்கள்லாம் செய்யும் யார்? இந்த பிரபஞ்சம். அதுக்கு காரியமே கிடையாது. ஒன்று மட்டும் உறுதி, இதை நம்புங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை எதை நம்ப சொல்கிறேன், நான் விதிங்கிற கொள்கையை நம்புங்க. அது நிஜம். காலங்காலமாக இந்த தொப்புள் மூலமாக பரம்பரையாக நீங்கள் பரம்பரைன்றதை தாண்டி நீங்கள் என்ன கர்மாக்கள் செய்கிறீங்களோ ஒவ்வொரு பிறவியிலும் அது தொடர்ச்சியாக வருது. அதை நான் நம்புகிறேன். மற்றபடி